hello, வணக்கம் and welcome to the show FF Time with me Nadia and அப்படி பார்க்காதீங்க சார் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. ஸோ நான் மட்டும் தான் எல்லா அப்டேட்ஸும் கொடுக்க போறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இந்த படத்தோட 3rd ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து எங்க ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அப்படி இல்லைன்னா அப்ராட். ஸோ பாருங்க இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மணிரத்னம் சார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட 70% வரைக்கும் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 40 days ஆன ஷூட்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ இத முடிச்சிட்டாங்க அப்படினா தக் லைஃப் வந்து ரேப் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம ஷோட செகண்ட் அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்துல இருந்து எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அத உறுதிப்படுத்துற விதமா நம்ம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் தல அஜித்தும் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அது வந்து இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஹைதராபாத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்ஸும் இல்ல. அந்த ஹைதராபாத் ஷூட்டிங்ல வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருந்தாலும் சாங் சீக்வென்ஸ் அதுவும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுல சாங் கோரியோகிராஃப் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண் மாஸ்டர் அவர் தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது எங்க போறாங்க, இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா 44 அந்த படத்தோட சாங் சீக்வென்ஸ் வந்து அந்தமான்ல எடுக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பட் ஆனா இப்ப ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல வந்து மழை பெய்யுது. ஸோ அங்க வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங் சீக்வென்ஸ் தான் எடுக்க போறாங்களா இல்ல ஆக்ஷன் சீக்வென்ஸ் எடுக்க போறாங்களா அப்படின்றது குழப்பமாவே இருக்கு. எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இந்த 2 தான் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் முதல்ல வந்து எது எடுக்கிறாங்க, அடுத்தது என்னென்ன அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷோட 50th மூவி ராயன் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்ட போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு படம் வந்து ரெடி ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல துஷரா விஜயன் அவங்களுக்கும் வந்து ஃபைட் சீன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சர்க்கிள்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை, அதாவது நம்ம தனுஷோட பர்த்டே அந்த மந்த்ல அவரோட பர்த்டே அன்னைக்கோ இல்ல அந்த மந்த்லயோ ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து ராயன் படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்றது. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குமரன் அவரோட டைரக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்க ரெட்டத்தலை அந்த படத்துல இருந்து எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம அருண் விஜய் அவர் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. அண்ட் தன்யா அண்ட் சிதீர் தானி இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த ஷெட்யூல் வந்து போக போறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இவ்வளோ சீக்கிரத்துல முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஷெட்யூல் முடிச்சு எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராகன் அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன் அந்த படத்துல வந்து நம்ம அனுப்பமா அவங்க வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல 2 ஹீரோயினாங்க. ஸோ அனுப்பமா ஒரு ஃபீமேல் லீட் ரோல் பண்றாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில. ஸோ பார்க்கலாம் யார் பண்ண போறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் வந்து நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத்ல இல்லைன்னா சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து 2 ஹீரோயின். ஸோ எந்த அளவுக்கு வந்து 2 ஹீரோயினையும் பேலன்ஸ் பண்ணி நடிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ல வந்து இந்த படத்தை மக்கள் கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. எந்த மூவி பத்தின அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பட்ட 2 இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு வந்து தங்கலான் படம் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அட்டகத்தி தினேஷ் வச்சு ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை நம்ம ஆர்யா தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருந்தது. ஸோ அடுத்தது இப்போ சார்பட்ட 2 இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 2 படத்துல எந்த படத்தை வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி எது ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போது. இதுக்காக நம்ம ஆர்யா அவர்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் வேற தான் போயிட்டு இருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே இந்த 2 படத்துல எந்த படத்தை நம்ம வந்து ரஞ்சித் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்றது. ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் இவங்கள பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நதியா. தேங்க்யூ.